வாமன அவதாரத்திலிருந்து உலகளந்த பெருமாள் காஞ்சிபுரத்துலேயும் உலகளந்த பெருமாள் இருக்கிறாரு. அவங்க ஆழ்வார்கள் கிடையாதுன்றதுனால அங்கேயும் இடது காலை தூக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து நீங்கள் 2 பேரும் சுவாமி எல்லாம் கும்பலாக சேவிக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்க. நேராக திருக்கோயிலூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திருக்கோயிலூருக்கு வரும்பொழுது அவர் கிருஷ்ணர் கோயில் மட்டும்தான் இருக்குது. கிருஷ்ணர் கோயில் இருக்கும்போது அந்த அர்ச்சகர் எதே தப்பாக சொல்லிட்டாருன்னு அப்படியெல்லாம் இல்லை, உண்மையாக தான் சொன்னார். அப்போ இருக்கும்போது காலியாக இருந்தது. அந்த கிருஷ்ணர் கோயிலே 1 ஆண்டு காலமாக இருந்தீங்க, 2 ஆண்டு காலமாக இருந்தீங்க. நாம் தங்கம் இடம் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஓலை குடிச்சல் போட்டிருந்தீங்க. ஓலை குடிச்சல் போட்டிருக்கும்போது 3 ஆழ்வார்கள் வராங்க. 3 ஆழ்வார்கள் வரும்பொழுது ஐயா தங்குறதுக்கு இடம் இருந்தால் கொடுங்க ஐயா. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒருவர் நிற்கலாம் 2 படுக்கலாம்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே தான் நீங்கள் 2 பேரும் தபஸ் பண்ண போயிட்டீங்க. தபஸ் பண்ண போயிட்டு இருக்கும்போது இந்த பெருமாள் அது உள்ளார வராரு. என்னடா அது 3 பேர் தான் சொன்னாங்க, 4வது ஆளாக வராங்கன்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி காட்டினால் தெரியனார் காட்டினாங்க. 3 பேரையும் சேவிச்சாச்சு. சேவிச்சு வந்தோடனே நீங்கள் வந்து கேட்டீங்க, பெருமாளை சேவிச்சிட்டிங்களா? நான் சேவிச்சிட்டுமே அப்படின்ன உடனே தான் கொஞ்சம் கோவம் வந்ததுனால அடக்கிக்கிட்டு எம்பெருமானை நாம் தரிசனம் பண்ண வந்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது 5வது யுகத்தில் அவர் வரார். உலகளந்த பெருமாள் மிருகண்ட ரிஷியை ஏந்துரு அப்படின்னார். சுவாமி உன் தரிசனத்துக்கு தான் நான் இருந்தேன் அப்படின்னு இருக்கும்பொழுது உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். வரம் வேணும்னு கேட்கும்போது எனக்கு வேறொன்று வரமும் வேண்டாம், வேறொன்று செல்வங்களும் வேண்டாம், உங்கள் பரமபதமே போதும் சுவாமின்னார். அப்படின்னால் சுவாமி எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கும்போது இந்த உலகத்தை அளந்தீங்க சுவாமி, நான் என் கண்காட்சி பார்க்கணும் சுவாமி. இதெல்லாம் நடக்காத காட்சியா? இதெல்லாம் என்னை பெற்றெடுத்த தாய்க்கே தெரியாது, இதெல்லாம் நீ நடக்காதுன்னு சொன்னார். ஏதே அவருக்கும் மிருகண்ட ரிஷிக்கும் போணுச்சு. மிருகண்ட ரிஷி சரி இவன் 5 யுகமாக அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாத இருந்ததுனால அவருக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்டினார். தொப்புன்னு கீழே வந்துட்டார். சுவாமி சுழரூபமாக வாங்கினதுனால கீழே வந்துட்டார். கீழே வந்த உடனே தான் அவர் கட்டி வச்ச குடிச்சல் மிருகண்டு ரிஷியும் உள்ளே, 3 ஆழ்வர்களும் உள்ளே, லட்சுமி அம்மாவும் உள்ளே, மேலே பிரம்மாவும் உள்ளே, அடுத்தது பத்தினி அம்மாவும் உள்ளே, கிரடாழ்வாரும் உள்ளே, இத்தனை பேரும் உள்ள அவங்க இருக்கிறாங்க அந்த ஓலை குடிச்சல்களுக்குள்ள. ஆனாலும் அவர் பிறந்தது அஷ்டமி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். ராம் ராம். நாராயணா நாராயணா நாராயணா.